நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கம். இந்த எபிசோட நீங்க பார்க்க போற மூவி ரிவ்யூ பாண்டியராஜ் அவர்களுடைய இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையில நம்மளுடைய விஜய் சேதுபதி, வித்யா மேனன், யோகி பாபு, செம்பன் வினோத் ஜோஸ், காளி வெங்கட், தீபா, சரவணன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் மதுரையில ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு நம்மளுடைய ஹீரோவான விஜய் சேதுபதி. அவருக்கு வித்யா மேனன் அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அலைன்ஸ் பார்க்கும்போது பையன் டபுள் டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போய் சொல்றாங்க. ஆனால் பரோட்டா மாஸ்டர், பரோட்டால ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்து ஒன்று இவங்க போனால் சமைக்கவே வேண்டாம், பையனே எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி போகுது நித்யா மேனனுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சில பிரச்சனைகளை கடந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருமே பெரிய ரவுடி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் அவங்களுடைய லைஃப் ஸ்மூத்தா போகுது. அதுக்கப்புறம் தான் குடும்பத்துல சில பிரச்சனைகள் உருவாகுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்துல கொண்டு போய் விடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை ஆயிடுது. குழந்தைய வச்சுதான் குழந்தைக்கு முடியெடுக்கிற மாதிரி ஒரு சீனு. அதுல இருந்து தான் அவங்க பிரச்சனை மறுபடியும் பூதாகரமா வெடிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பஞ்சாயத்து இருந்ததா, இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான் படத்துடைய நீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, படத்தில் நடிச்ச நடிகர்கள் தேர்வு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொன்னோம்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன் அவங்க கொடுக்குற ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்க நேச்சுரலா எப்படி பர்ஃபார்மன்ஸ் வருமோ அதை கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய செம்பன் வினோத் ஜோஸ், காளி வெங்கட், யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படத்துல இசை, சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசையும் பாடல்களும் படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குது. சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாம் படத்தை இன்னும் ஒரு இடத்துல தாங்கி நிப்பாட்டுது. லொகேஷன்ஸ் கம்மி தான். படத்துல ஒரு ஹோட்டல், அப்புறம் அவங்க விட்ட பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு, அந்த கோவில், குலதெய்வ கோவில் சொல்றாங்க அந்த இடம். இதுதான் படத்துடைய லொகேஷன்ஸ். இங்கேயே மாறி மாறி கதை டிராவல் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஆர்கே சுரேஷ் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நித்யா மேனனுடைய அண்ணனா வரக்கூடிய கேரக்டர். விஜய் சேதுபதிக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஓகே ரகமான ஒரு மூவி தான். U13+, நீங்களும் குழந்தைகளோட போய் பார்க்கலாம். ஏன் U13+னா, படத்துல ஒரு சில இடத்துல ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்குது. அதனால அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. மற்றபடி குடும்பம் எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். படத்துல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 20 நிமிஷம். ஆனா படம் ஒரு 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்துறது. படத்துல சவுண்ட் டிசைனிங் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படத்துல டைலாக் டெலிவரி ஃபுல்லாவே கத்தி பேசுற மாதிரியே தான் எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டா நித்யா மேனனும் சவுண்டாவே பேசுறாங்க. படத்துல வரக்கூடிய அவங்க ஃபேமிலி சைடு, 2 ஃபேமிலி சைடுமே ரொம்ப சவுண்டாவே பேசுறாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் படத்துல கொஞ்சம் குவைட்டா வராங்க. மற்றபடி படம் ஃபுல்லாவே ஒரே இறைச்சல் சவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு லேக்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஜிக் மிரர் நிறைய இருக்குது. பொண்ணு படிச்சிருக்குது, எப்படினாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் அப்படி யோசிக்கல. ஹீரோ பரோட்டா மாஸ்டர், பரோட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்குது. அது என்ன அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா பொதுவாக அப்படி யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் லாஜிக் மிரர் தான். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாப்பா ஒன்று நடிச்சிருக்கோம். அந்த குழந்தைய பாதி முடி எடுத்து அப்படியே விட்டுருப்பாங்க. அதுலயே படம் அப்படியே டிராவல் ஆகும். அந்த பொண்ணும் நல்லா நடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மீறி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு கட்டத்துல முடிஞ்சிடும். ஆனாலும் மறுபடியும் ஒரு இடத்துல தொடர்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு இடத்துல முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த படத்துல. ஸோ அந்த எல்லாமே கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துது. மற்றபடி இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னா, எல்லா சண்டையுமே சமாளிச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணுமே தவிர இது கோர்ட் வரைக்கும் போகக்கூடாது, டைவர்ஸ் போய் நிற்க கூடாது அப்படிங்கிறத ஒரு கருத்தா சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படம் சொல்ல வருது. ஸோ யங் கப்புள்ஸ், ஃபேமிலி, குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. மறக்காம பெல்